ஒரு கலகலப்பான காட்டுல அணில் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அணிலுக்கு மற்ற விலங்குகள் கூட அரட்டை அடிக்கிறதும் கதைகளை பகிர்ந்துக்கிறதும் ரொம்பவும் பிடிக்குமா. ஒவ்வொரு நாளும் காட்டுல என்ன புது செய்தி இருந்தாலும் மரத்துக்கு மரம் தாவி எல்லா விலங்குகள் கிட்ட சொல்றத ஒரு வழக்கமா வச்சிட்டு இருந்துச்சான். ஆனா அணிலுக்கோ நம்ம சொல்ற செய்தியெல்லாம் உண்மையான ஒரு நாளும் சரி பார்த்ததே இல்லையா. அப்படி ஒரு நாள் சிறிய பறவை ஒண்ணு மரங்களுக்கு பக்கத்துல பறக்கிறத அணில் கவனிச்சுச்சான். பறவைக்கு பறக்க கடினமா இருக்கணும், பறக்க அந்த அளவுக்கு திறமை இல்லாத பறவைனும் வேற ஒரு விலங்கு கிட்ட அணில் கேள்விப்பட்டும் வச்சிட்டு இருந்துச்சான். அப்படி பறவையை பார்த்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காம மற்ற விலங்குகள் கிட்ட போயிட்டு, உனக்கு தெரியுமா அந்த பறவைக்கு பறக்கவே தெரியாதான், பாரேன் எப்பவும் வானத்துல அசைஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லிச்சான். கொஞ்ச நேரத்துல காடு முழுவதும் இந்த செய்தி தீயா பரவிச்சான். முயல்கள் கூட்டத்துல பறவையை பற்றி பேசினாங்களாம், குளத்துல இருக்க தவளைகளும் பேசினாங்களாம். இதே நேரத்துல மற்ற விலங்குகள் எல்லாம் பறவையை வித்தியாசமா பாக்குறத பறவை கவனிக்கவும் செஞ்சிச்சான். இந்த ஒரு காரணத்தினால சோகமாவும் தனிமையாவும் பறவை உணரவும் செஞ்சிச்சான். நம்ம நல்லா தானே பறக்கிறோம், நம்மள ஏன் எல்லாரும் வித்தியாசமா பாக்குறாங்கன்னு யோசிச்சு கவலையாவும் இருந்துச்சான். ஒரு நாள் மதிய வேளையில பறவை மரக்கிளையில அமர்ந்திருக்கிறத அணிலும் கவனிச்சுச்சான். அணில் பறவை கிட்ட போயிட்டு பறவையை வணக்கன்னு ரொம்பவும் மகிழ்ச்சியா சொல்லிச்சான். ஆனா பறவையோ திரும்ப சிரிக்காம கண்ணீரோட அணிலை பார்த்து, நீ ஏன் எல்லார்கிட்டயும் என்னால நல்லா பறக்க முடியாதுன்னு சொன்ன, இப்ப பாரு உன்னால என் கூட யாரும் விளையாட மாட்டாங்கன்னு ரொம்பவும் தனிமையா இருக்குன்னு சொல்லிச்சான். அணில் இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு, நம்ம பறவையை காயப்படுத்திட்டோன்னு நினைச்சு பறவையை என்ன மன்னிச்சிருன்னு ரொம்பவும் பொறுமையா சொல்லிட்டு, நான் உன்னை காயப்படுத்துற எண்ணத்துல நான் சொல்லல, விளையாட்டா தான் சொன்னேன்னு சொல்லிச்சான். இதை கேட்ட பறவை மற்றவர்கள் பத்தி மோசமா சொல்றது விளையாட்டா இருக்காதுன்னு அமைதியா சொல்லிச்சான். அன்னையில இருந்து மற்றவர்கள் பற்றி அன்பா மட்டும்தான் சொல்வேன்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுச்சான். அதன் பிறகு நடந்த உண்மையை சொல்ல காட்டுக்குள்ள ஒவ்வொரு விலங்குகளை சந்திச்சு, சிறிய பறவை ரொம்பவும் சிறப்பா பறக்கக்கூடிய பறவைன்னு சொல்லி, நான் தான் தவறா சொல்லிட்டேன்னு சொல்லி மற்ற விலங்குகள் கிட்ட தங்கள் தவற உணர வைக்கவும் செஞ்சிச்சான். அந்த நாள்ல இருந்து பறவைய அன்பா நடத்தவும் துவங்கினாங்களாம். இதனால பறவையும் மகிழ்ச்சியா உணர்ந்துச்சான். அணில் வார்த்தைக்கும் சக்தி இருக்குன்னு முக்கியமான பாடத்தை கத்துக்கவும் செஞ்சிச்சான். அணில இருந்து அணில் சிரிக்க வைக்கும் வார்த்தைகளை மட்டும்தான் பகிர்ந்துக்கவும் செஞ்சிச்சான். குழந்தைகளே, இந்த அணில் கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, எப்பவும் யாரை பத்தி நம்ம தப்பா பேசவே கூடாது. இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.